இந்த உலகத்தில் மனிதர்கள் இரண்டு வகை. ஒரு வகை, அவர்கள் கோபப்படுவார்கள், அவர்கள் கத்துவார்கள், அவர்கள் சண்டை போடுவார்கள். அவர்களை பார்த்தவுடன் நமக்கு தெரியும், இவன் ஆபத்தானவன். ஆனா மற்றொரு வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கத்தமாட்டார்கள், அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், அவர்கள் கோபம் கூட காட்டமாட்டார்கள். அவர்கள் சிரிப்பார்கள், அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அவர்களை பார்த்தால் நமக்கு தோன்றும், இவன் சாதாரண மனிதன். ஆனால் இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தான மனிதர்கள் அவர்கள்தான். ஏனா அவர்கள் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டவர்கள், காத்திருக்க தெரிந்தவர்கள். ஒரு மனிதனை உடனே அடிப்பது சுலபம், ஒரு மனிதனை உடனே அவமானப்படுத்துவது சுலபம், ஒரு மனிதனை உடனே ஜெயிப்பது கூட சுலபம். ஆனால் ஒரு மனிதனை மெதுவாக அழிப்பது, அது ஒரு வேறு விஷயம். அது கோபத்தால் நடக்காது, அது ஈகோவால் நடக்காது, அது நேரத்தால் நடக்கும். இந்த உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அவமானப்படுத்தினால் அவர்கள் அப்போதே எதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சண்டை போட மாட்டார்கள், அவர்கள் அமைதியாக போய்விடுவார்கள். நீங்கள் நினைப்பீர்கள், இவன் பயந்துட்டான். ஆனா அந்த நேரத்தில் அவர்களுடைய உள்ளே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும், ஒரு சிறிய தீ. அது கோபத்தின் தீ இல்லை, அது ஈகோவின் தீ இல்லை, அது பழியின் தீ. பழி என்றால் என்ன தெரியுமா? பழி என்பது ஒரு கோபத்தின் முடிவு அல்ல. பழி என்பது ஒரு நேரத்தின் தொடக்கம். பழி காத்திருக்க தெரியும், பழி பொறுமையாக இருக்கும். பழி பல வருடங்கள் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் காத்திருக்கும். ஒரு காடை இமேஜின் பண்ணுங்க. அங்க ஒரு பாம்பு இருக்கிறது. நீங்கள் அதை பாதிக்கவில்லை என்றால் அது உங்களை கடிக்காது. ஆனா நீங்கள் அதை கல்லால் அடித்தால் அது உடனே வரி தாக்காது. சில பாம்புகள் அப்படி இல்லை, அது மெதுவாக புல்லுக்குள் போய் மறைந்துவிடும். நீங்கள் நினைப்பீர்கள், பாம்பு போயிட்டது. ஆனா அது போகவில்லை, அது காத்திருக்கிறது. ஒரு சரியான நேரம், ஒரு சரியான இடம், ஒரு சரியான தருணம். அந்த தருணம் வந்தவுடன் அது ஒரே ஒரு கடி. அந்த ஒரு கடி உங்கள் முழு வாழ்க்கையை முடித்துவிடும். மனிதர்களும் அதே மாதிரிதான். சில மனிதர்கள் பாம்புகளை விட ஆபத்தானவர்கள். ஏன்னா பாம்பு கோபத்தில் கடிக்கும், ஆனா சில மனிதர்கள் அமைதியில் கடிப்பார்கள். நீங்கள் வாழ்க்கையில் பல பேரை சந்திப்பீர்கள். சிலர் உங்களை எதிர்ப்பார்கள், சிலர் உங்களை வெறுப்பார்கள், சிலர் உங்களை சவால் செய்வார்கள். அவர்களை பார்த்தவுடன் நீங்கள் தயாராகலாம். ஆனா மிகவும் ஆபத்தானவர்கள் யார் தெரியுமா? உங்களை பார்த்து சிரிக்கும் மனிதன், உங்களை பார்த்து அமைதியாக இருக்கும் மனிதன், உங்களை பார்த்து பரவாயில்லை என்று சொல்லும் மனிதன். ஏன்னா அவன் மனசுக்குள் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. அவன் உங்களை மறந்துட்டானா? அவன் உங்களை மன்னிச்சிட்டானா? அல்லது அவன் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறானா? இந்த மூன்றில் எது உண்மை நீங்கள் ஒருபோதும் தெரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் பெரிய தவறுகள் என்ன தெரியுமா? தவறான மனிதனை எதிரியாக்குவது. நாம் பல சமயம் நினைப்போம், இவன் சாதாரண மனிதன், இவன் எதுவும் செய்ய மாட்டான், இவன் பவர்லெஸ். ஆனா நேரம் ஒரு விசித்திரமான சக்தி. நேரம் மனிதர்களை மாற்றும். இன்று சாதாரணமாக இருக்கும் மனிதன் நாளை பவர்ஃபுல் ஆகலாம். இன்று சைலண்டாக இருக்கும் மனிதன் நாளை டேஞ்சரஸ் ஆகலாம். இன்று அவமானப்படுத்தப்பட்ட மனிதன் நாளை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மனிதனாகலாம். அதனால்தான் பழைய ஞானிகள் சொன்னார்கள், ஒரு மனிதனை மதிப்பது அவன் பவருக்காக இல்லை, அவன் என்ன ஆகலாம் என்று தெரியாததால். ஒரு விதை இமேஜின் பண்ணுங்க. அது ஒரு சிறிய விதை. அதை பார்த்தால் அது ஒரு பெரிய விஷயம் போல தெரியாது. ஆனா அந்த விதை மண்ணுக்குள் போய் நேரம் கிடைத்தால் அது ஒரு பெரிய மரமாக மாறும். அதே மாதிரிதான் ஒரு மனிதனின் கோபமும். நீங்கள் இன்று அவனை அவமானப்படுத்தலாம், ஆனா அந்த அவமானம் அவன் மனசுக்குள் ஒரு விதையாகும். அந்த விதை நேரம் கிடைத்தால் ஒரு நாள் பழி என்ற மரமாக வளரும். அந்த மரம் வளரும்போது அது ஒரு விஷயம் மட்டும் நினைக்கும், நீங்கள். இந்த உலகத்தில் பெரிய போர்கள் கத்திக்கொண்டு ஆரம்பிக்கவில்லை,
அவை ஒரு வார்த்தையால் ஆரம்பித்தது. ஒரு அவமானம், ஒரு அவமதிப்பு, ஒரு சிறிய ஈகோ கிளாஷ். ஆனா அந்த சிறிய விஷயம் நேரத்துடன் வளர்ந்து ஒரு பெரிய அழிவாக மாறியது. அதனால்தான் பவர் பற்றிய இந்த பெரிய புத்தகம் ஒரு முக்கியமான சட்டத்தை சொல்கிறது. அது Law 19. Know who you are dealing with. Do not offend the wrong person. தமிழில் சொன்னால், யாருடன் விளையாடுகிறாய் என்று தெரிந்துகொள். தவறான மனிதனை அவமானப்படுத்தாதே. ஏன்னா இந்த உலகத்தில் சில மனிதர்கள் உடனே சண்டை போட மாட்டார்கள். அவர்கள் காத்திருப்பார்கள். அவர்கள் அப்சர்வ் பண்ணுவார்கள். அவர்கள் க்ரோ ஆகுவார்கள். பிறகு ஒரு நாள் நீங்கள் நினைக்காத இடத்தில், நீங்கள் நினைக்காத நேரத்தில், நீங்கள் நினைக்காத சக்தியுடன் அவர்கள் திரும்பி வருவார்கள். அந்த நாளில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள், நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்று. தவறான மனிதனை நீங்கள் எதிரியாக்கிவிட்டீர்கள். நீங்க இந்த விஸ்டமை விரும்பினா உங்க எபிக் தமிழ் யோகி ஃபேமிலியில சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் அழுத்துங்க. புதிய வீடியோக்கள், முதல் நெறிமுறைகள், உளவியல் பாடங்கள், சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் சீராக பெற. நன்றி. இது உங்கள் எபிக் தமிழ் யோகி.